அதாவது கடந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நெல்லையில இருக்கிற டவுன் அப்படிங்கிற பகுதியில இருந்த ஒரு பள்ளிவாசல் முன்பு ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிற ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி வந்து கொலை செய்யப்பட்டார். வக்பு வாரியத்துக்கு சொந்தமான நிலத்தை சிலர் வந்து தனியார் வந்து ஆக்கிரமிக்க முயல்வதாகவும் அதை தடுக்கிறதுக்கு வந்து தான் முயற்சித்த நிலையிலையும் தன்னை கொலை மிரட்டல் நடக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவர் வந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ வெளியிட்ட நிலையில இந்த கொலையானது நடைபெற்றது. ஒரு பெண் உள்ளிட்ட மொத்தம் 4 பேர் முதல் கட்டமா இந்த குற்றவாளிகள் சொல்லி கண்டறியப்பட்டு அதன் அடிப்படையில் தேர்தல் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. 7 பேர் அதாவது மொத்தம் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த கொலை வழக்கான விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அதிகாலையில தொழுகை முடிந்து திரும்பி அவர் வந்து கொலை செய்யப்பட்ட நிலையில இந்த பிரச்சனை வந்து தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு. இதுல அதாவது ஏற்கனவே கைது செய்யப்பட்டவங்களை போலீஸ் காவல்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கோரிக்கை விடுத்திருந்த நிலையில தற்போது தௌஃபிக் என்ற கிருஷ்ணமூர்த்தி, அதாவது தௌஃபிக் அப்படிங்கிறவரும் ஏற்கனவே இப்ப தௌஃபிக் என்ற கிருஷ்ணமூர்த்தி வந்து தற்போது வந்து போலீஸ் காவலில் எடுக்கிறதுக்கு நீதிமன்றம் வந்து அனுமதி கொடுத்திருக்கு. ஏற்கனவே இவரோட மனைவி நூறு நிஷா உள்ளிட்ட 4 பேர் வந்து கைது செய்யப்பட்ட நிலையில வழக்கின் பல மாதங்களாக போக்கு காட்டிய நூறு நிஷாவை கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோவையில வச்சு போலீசார் கைது செய்தாங்க. இதனைத் தொடர்ந்து போலீசார் என்ன சொன்னாங்க, இந்த வழக்கோட முழு கட்ட விசாரணை தெரிய வரணும், அதனால வந்து தௌஃபிக் என்ற கிருஷ்ணமூர்த்தியை நாங்க வந்து கஸ்டடியில் எடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருந்த நிலையில தற்போது அவங்களுக்கு வந்து ஒரு நாள் போலீஸ் காவலுக்கு வந்து தற்போது வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க. இதனை அடுத்து டவுன் போலீசார் நாளைக்கு மதியம் 2:30 மணிக்குள்ள வந்து முழு விசாரணையை முடிச்சு நீதிமன்றத்துல பழையபடி அந்த கிருஷ்ணமூர்த்தி என்ற தௌஃபிக்கை ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தற்போது உத்தரவிடப்பட்டிருக்குங்க.